மலைபடு கடாம் பெருங்கௌசிகனார். பண்டை தமிழர்கள் பண்பில் மட்டுமின்றி எதிலும் சிறந்து விளங்கினர். கலைகளிலும் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தவர்கள் யார்? கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள். மலைபடு கடாமில் கலைஞர்கள் விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துவது எது? தினை சோற்று விருந்து. காணவர்களின் வளம் நிறைந்த சிறிய ஊர்களில் தங்கி கூத்தர்கள் எதை உணவாக உண்டனர்? நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினை சோற்றையும் உணவாக பெற்றனர். ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மலைபடு கடாம். மலைபடு கடாம் எத்தனை அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டது. மலைபடு கடாமின் மற்றொரு பெயர் கூத்தர் ஆற்றுப்படை. மலைபடு கடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் ஏன் சூட்டப்பட்டது? மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் விழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடு கடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடு கடாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.